ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பாமன் முத்தண்ண வெட்ட போற மீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்க மீனுங்க. திருக்க மீன்னா புளியன் திருக்க மீன். நம்ம பாமன் முத்தண்ண ஒரு பக்கம் திருக்க மீனை வெட்டி எடுக்கட்டும். அவங்க எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறத ரசிச்சுக்கிட்டே இருங்க வீடியோ பதிவை பார்த்துட்டு. நான் ஒரு மீனவனா எப்பவும் போல் இந்த திருக்க மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். திருக்க மீன்களில் ஏராள வகையான திருக்க மீன்கள் இருக்குது. திருக்க மீன்களில் ஏராள வகையான திருக்க மீன்கள் இருந்தாலும் திருக்க மீன்களில் நல்ல மருத்துவம் இருக்குங்க. பெரும்பாலும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குறுக்கோழி பிரச்சனை இருந்தால் திருக்க மீன் சாப்பிடுங்கடா, குறுக்கோழி அப்படி கேட்குன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி குழந்தைப்பட்ட தாய்மார்களுக்கெல்லாம் இந்த திருக்க மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுபோக குழந்தைகளுக்கு முள்ளில்லாத மீன் கொடுக்கணும்னா இந்த திருக்க மீனை கொடுக்கலாங்க. எலும்பு பகுதி தான் இருக்கும். எலும்பு பகுதி கூட பல்லில்லாதவங்க மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் அதோடைய எலும்பு பகுதிகளும் அவ்வளோ ஒரு மெல்லிசமாக இருக்கும். ஒவ்வொரு திருக்க மீன்களும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். ஒவ்வொரு திருக்க மீன்களும் வந்து ஒவ்வொரு விலை இருக்கும். திருக்க மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. பெரும்பாலும் திருக்க மீன்கள் எல்லாமே வந்து கருவாடுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதனால் மீனாக கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மீனாக கிடைச்சாலும் கருவாடாக கிடைச்சாலும் நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ணுறதுனால எப்பொழுதுமே நம்மள்கிட்ட திருக்க துண்டு இருக்கும். வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. திருக்க துண்டு கருவாடு மட்டும் இல்லை, எல்லா வகையான கருவாடுகளும் நம்மள்கிட்ட இருக்குது. எப்பொழுதுமே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க.